Hi, welcome. இந்த வீடியோல நம்ம வந்து டேட்டா ப்ரொவைடர் வந்து எப்படி பார்ஷியலா யூஸ் பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஆல்ரெடி பாத்தீங்கன்னா வந்துட்டு டேட்டா ப்ரொவைடர் பத்தி நம்ம டீடைலா வந்து ஒரு வீடியோ வந்து பார்த்திருக்கோம். ஒருவேளை அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ பட்டன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ அந்த வீடியோல பார்த்த சேம் எக்ஸாம்பிள் தான் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சோ சிம்பிளா டேட்டா ப்ரொவைடர்னா என்னங்க? டேட்டா ப்ரொவைடர் வந்துட்டு டேட்டாவை வந்து பாஸ் பண்ணும். ஓகேங்களா? எங்கே பாஸ் பண்ணும்? டெஸ்ட் மெத்தடுக்கு வந்து பாஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டா ப்ரொவைடரில் பார்த்தீங்கன்னா 2 sets ஆஃப் டேட்டா வந்து நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அதை வந்துட்டு இந்த டெஸ்ட் மெத்தடுக்கு வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் வந்து 2 sets ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது 2 டைம் வந்து ரன் ஆகும். ஓகேவா? ஆனால் வந்துட்டு அப்படி இல்லாமல் அதை நான் வந்து பார்ஷியலாக யூஸ் பண்ணணும். இந்த டேட்டா ப்ரொவைடர் வந்து நான் பார்ஷியலாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு என்ன பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிசஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதை நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், டேட்டா ப்ரொவைடர் அனோட்டேஷன் டேட்டா ப்ரொவைடரில் வந்துட்டு நான் வந்துட்டு இண்டிசஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. அதை நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நான் 0ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இண்டிசஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிசஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்டிஜர் அரே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0 1. இதில் பார்த்தீங்கன்னா 2 sets ஆஃப் டேட்டா நான் சொன்னேன். ஸோ 0 1 2 இருக்குது. ஓகேவா? இதில் வந்து நான் 0 மட்டும் ரன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 0 மட்டும் ரன் பண்ணுறதுக்காக நான் 0 வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? இது வந்துட்டு இன்டிஜர் அரே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இப்போ இண்டிசஸ் கொடுக்கலன்னா என்ன ஆகும்? ஸோ டிஃபால்ட்டாக வந்துட்டு அதோட வேல்யூ வந்து ஆல். ஓகேவா? இண்டிசஸ் கொடுக்கலன்னா டேட்டா ப்ரொவைடர் இருக்கிற எல்லா செட்ஸ் ஆஃப் டேட்டாவுமே வந்து ரன் ஆகும். இப்போ நான் வந்து 0 கொடுத்துட்டேன்னா அது மட்டும் வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம 0 கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ பாருங்கள், அந்த ஒரு செட் ஆஃப் டேட்டா மட்டுமே நம்மளுக்கு வந்து ரன் ஆகும். ஸோ பாருங்கள், ஒன்று மட்டும் ரன் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், டோட்டல் ரன் வந்து 1 தான் வந்திருக்கு. ஸோ எது ரன் ஆயிருக்கு? இங்கே பாருங்கள், அட்மின் 1 2 3 இது இல்லைங்களா? ஸோ இது வந்து ரன் ஆயிருக்கு. புரியுதுங்க? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2 டேட்டா இருக்குது. இப்போ நான் வந்து இன்னொரு டேட்டா வந்து நான் ஆட் பண்ணுறேன். 2 sets ஆஃப் டேட்டா இருக்குல்ல, இப்போ வந்துட்டு இன்னும் வந்து நான் டேட்டா வந்து ஆட் பண்ணுறேன். ஓகே, ஜஸ்ட்டு வந்து இப்படி வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 set ஆஃப் டேட்டா இருக்கு இல்லையா? ஓகே, 3 rows 2 columns. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இண்டிசஸ் கான்செப்ட் நான் கொடுக்குறேன் அகெயின். ஓகே, இப்போ நான் என்னென்னா வந்துட்டு 2 எடுத்துக்கிறேன். இண்டிசஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு செட்டும் தேர்ட் செட்டும் எனக்கு ரன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணணும்னா 0th. ஸோ 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா அரே இண்டெக்ஸ். ஸோ 0th and 0 1 2 0வும் 1 2. ஓகே, ஓகேங்களா? 0th செகண்டும் எனக்கு வந்து ரன் பண்ணும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரன் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ரன் பண்ணுறேன். உங்களுக்கு ரன் ஆஸ் TestNG. ரெண்டு செட்டு நம்மளுக்கு ரன் ஆகும், 0th செகண்ட் செட்டும். ஓகேங்களா? நம்ம பார்க்கலாம் அவுட்புட்டில். ஸோ ஒரு செட் ரன் ஆயிடுச்சு. பார்க்கலாமா அவுட்புட்டில்? ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 ரன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் என்னென்ன ரன் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், அட்மின் 1 2 3. ஓகேங்களா? 0th செட் ஆஃப் டேட்டா. நெக்ஸ்ட்டு சாரா வியூ இது ரன் ஆயிருக்கு. புரியுதுங்களா? 0th செகண்டும் ரன் ஆயிருக்கு. ஸோ புரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இண்டிசஸ் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு டேட்டா ப்ரொவைடர் வந்து பார்ஷியலாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், நான் வந்து இதில் கொடுக்குறேன், நான் 3 கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள் 0 1 2. ஸோ இங்கே இருக்கிறதே வந்துட்டு 2 தான். ஆனால் வந்து நான் வந்து 3 கொடுக்குறேன். ஸோ தேர்ட் வந்து ரன் பண்ண சொல்லிட்டு, ஒருவேளை வந்து நம்ம வந்து இல்லாதது கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரன் ஆகாது. ஓகே,
ஸோ இங்கே பாருங்க நோ டெஸ்ட் ஃபவுண்ட் நத்திங் வாஸ் ரன் ஓகேங்களா. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டாவே இல்லை. ஸோ நம்ம 3 கொடுத்துருக்கோம், 0 1 2 தான் இருக்குது. புரியுதுங்களா?